உங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவானது முற்றிலும் புதியவர்களுக்கானது. மார்க்கெட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ எந்த விதத்தில் பயன் தருமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். பங்குச் சந்தையில ஃபண்டமெண்டல் என்ற பெயரில் நாம் செய்யும் தவறுகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சு கொள்ளுவோம். ஒரு பைக் வேகமா போகணும் அப்படின்னா இன்ஜின் மட்டும் இருந்தா போதாது, ரோடும் சரியா இருக்கும். அதே மாதிரிதான் பங்குச் சந்தையில நம் ஃபண்டமெண்டல் என்ற பெயர்ல நம்ம செய்யக்கூடிய தவறுகளை பத்தி நம்ம பார்ப்போம். எல்லோரும் பங்குச்சந்தை பேசிக் அப்படின்னாலே ஃபண்டமெண்டல் அப்படின்னாலே டேட்டாவை தான் பார்க்கிறாங்க. ஆனால் புத்திசாலிகள் என்ன பண்றாங்க, சைக்கிள்ல பார்க்கிறாங்க, சுழற்சிகளை பார்க்கிறாங்க. பங்குச்சந்தையின் உண்மையான அடித்தளம் எது என்பது இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கும். பங்குச்சந்தைக்குன்னு வந்தாலே எல்லாரும் பிஇ ரேஷியோ பாருங்க, நிறுவனத்தோடைய டெப்ட பாருங்க, இபிஎஸ் பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது எல்லாம் முக்கியம்தான். ஆனா இது மட்டும்தான் அடிப்படையான்னு கேட்டா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு கட்டடத்துக்கு எப்படி அடித்தளம் முக்கியமோ அதே மாதிரிதான் பங்குச் சந்தைக்கு சுழற்சிகள், சைக்கிள், செக்டார் சுழற்சின்னு சொல்லுவாங்க, எக்கனாமிக் சுழற்சின்னு சொல்லுவாங்க, பிசினஸ் சுழற்சின்னு சொல்லுவாங்க. இது முக்கியம். இத பத்தி நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். இன்ஜினை மட்டும் பார்க்கிறவர் டிரைவர். இன்ஜின்னா ரேசியோன்னு வச்சுக்கோங்க. ஆனா சாலையும் சேர்த்து பார்க்கிறவரு அந்த பயணத்தோட வெற்றியாளர். எக்கனாமிக் சாலைங்கிறது எக்கனாமிக் சைக்கிள், இன்ஜின் அப்படிங்கிறது ரேசியோ, ஒரு நிறுவனத்தோடைய ரேசியோ. நம்ம ரெண்டையுமே சேர்த்து பார்த்தாதான் நம்ம சிறந்த முதலீட்டாளர்களாக நம்ம வர முடியும். இப்போ ஒரு ஸ்கூல் பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. பஸ் இன்ஜின் எப்படி இருக்கு, டயர் நல்லா இருக்குன்னு பார்க்கிறது நிதி விகிதங்கள், பினான்சியல் ரேஷியோ. ஆனா இந்த பஸ் வர பாதை, ரோடு சரியா இருக்கா, டிராபிக் இல்லாம இருக்கா பார்க்கறத பொருளாதார சுழற்சி, எக்கனாமிக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். பஸ் எவ்வளவுதான் நல்லா கண்டிஷன்ல இருந்தாலும் ரோடு, அதாவது எக்கனாமிக் சரியில்லைன்னா பஸ் சரியான நேரத்துக்கு சேராது. அதனால நம்ம ஒரு பங்குகளை எண்களை பார்க்கறதை விட ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் சுழற்சிய முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. பஸ் கண்ணுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே ஆறல் சத்தம் கேட்கும். உடனே நம்ம பேக்கை எடுத்துக்கிட்டு தயாராகி விடுவோம் இல்லையா? அதேதான் முதலீட்டுக்கான சுழற்சி, இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ். நிஜமான லாபம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த துறை வளர போகுதுன்னு தெரிஞ்சதும் முதலீட்டாளர்கள் உள்ளே வந்துருவாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணணும். ஏன் நான் இதை ரியல் ஃபண்டமெண்டல்னு சொல்லுவேன்னா, ஒரு பங்கை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த செக்டார் என்ன பேஸ்ல இருக்கு, எக்கனாமிக் பேஸ்ல என்ன பேஸ்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம நல்ல பங்குகளை பேஸ் ஒண்ணுல வாங்க கத்துக்க முடியும். அதோட பிஇ ரேஸ் நம்ம பேஸ் ஒண்ணுல வாங்கிட்டோம்னா அதோட பிஇ ரேஸ் அதிகமாக இருந்தால் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா எதிர்காலத்துல அந்த துறை வளரும் போது எண்கள் தானாக சரியாகிடும். ஆனா சுழற்சி முடிகிற நேரத்துல பேஸ் திடீர்ல போய் நம்ம எவ்வளவு நல்ல பங்கா இருந்தாலும் வாங்கினாலும் நமக்கு நஷ்டத்தை தான் தரும். முதல்ல காலநிலையை புரிஞ்சுக்கோங்க, செக்டாருடைய எக்கனாமிக் சைக்கிளை புரிஞ்சுக்கோங்க, செக்டாருடைய சுழற்சியை புரிஞ்சுக்கோங்க. அதற்கப்புறம் ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்துக்கோங்க, சைக்கிளை புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பயிரின் தரங்கிறது ரேசியோன்னு புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, எண்களை தாண்டி யோசித்து பழகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பங்கு சந்தைய வேற ஒரு பக்கத்தை காட்டி இருக்குன்னு நம்புறேன். அதாவது ஸ்டாக்கு
பங்குச்சந்தையில ஃபண்டமெண்டல் அப்படின்னா ரேஷியோ மட்டும் கிடையாது. எக்கனாமிக் சைக்கிள், பிசினஸ் சைக்கிள், செக்டாருடைய ரொட்டேஷன், இதையெல்லாம் சேர்ந்ததுதான் ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் இந்த வீடியோல மூலமா நான் நம்புறேன். நண்பர்களே, நீங்க ஒரு பங்கை தேர்ந்தெடுக்கும் போது எண்களை பார்ப்பீர்களா, அதாவது ரேஷியோவை பார்ப்பீங்களா, அல்லது அந்த துறையின் சுழற்சியை பார்ப்பீங்களா என்பதை கமாண்ட்ல பதிவு பண்ணுங்க. மாணவர்கள் மற்றும் ஆரம்ப நிலை முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய 3 விஷயங்கள் பங்குச்சந்தைகளை எண்களாக பார்க்காமல் ஒரு சுழற்சியாக பார்க்க பழகி கொண்டால் நீங்க ஒரு சிறந்த முதலீட்டாளர்களாக ஆரம்பத்திலே ஆரம்பிக்க முடியும். அதனால பங்குச்சந்தையில 3 பாயிண்ட்: எக்கனாமிக் சுழற்சியை பாருங்க, செக்டார் ரொட்டேஷனை பாருங்க, அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்துடைய ரேஷியோவை டேட்டாவை பாருங்க. பார்த்து நீங்க முதலீடு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையத்துல உபயோகமாக இருந்தது அப்படின்னா உங்க கூட படிக்கிற பசங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளத்துடன்.